الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا عسى ربكم أن يكفر عنكم سيئاتكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار يوم لا يخزي الله النبي والذين آمنوا معه نورهم يسعى بين أيديهم وبأيمانهم يقولون ربنا أتم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. கொஞ்சம் வரக்கூடிய சகோதரர்களை உட்கார சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் குறைந்தது 2 ரக்காத்தாவது சுன்னத் தொழுவதற்கு அவசியமாக நேரம் கொடுக்கப்படும். அதனால் கொஞ்சம் வர்ற சகோதரர்கள் அமர்ந்து பயானை கேட்கும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து ஆளுகின்ற வல்லவன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் எம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா அன்னலா திலகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல்லையும் செயலையும் சகிக்கிறையையும் தனது உயிரில் மேலாக மதித்து வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் சாலிஹீன்கள் ஷுஹதாக்கள் முத்தகீன் அனைவர்கள் மீதும் அவர்கள் உம்மத்தராக இருக்குகின்ற நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறையின்றி நிலையேற்றுமாகுவர். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை மலக்குகளை போன்று படைக்கவில்லை. பாவத்தோடு இணைந்து படைத்திருக்கிறார். மலக்குமார்களுக்கு அவர்கள் ஏவப்பட்டதை செய்வார்கள். பாவம் செய்ய தெரியாது, பாவம் செய்யக்கூடிய தன்மை கிடையாது. ஆனால் மனிதன் அப்படி அல்ல. அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك. மலக்குமார்கள் கேட்டார்கள், இறைவா, இப்படி ஒரு படைப்பு தேவையா? இவன் இரத்தத்தை ஓட்டக்கூடியவன், பல குழப்பங்கள் செய்கின்றவன், இவனை நீ படைக்க வேண்டுமா? என்ன தேவை இருக்கின்றது? நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வனுகத்திஸு லக். எப்பொழுதுமே உன்னை தஸ்பீஹும் தக்தீஸும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று எப்பொழுதுமே தஸ்பீ செய்தவர்களாக, உன்னை புகழ்ந்தவர்களாக நாங்கள் நின்று வணங்கி ருக்கு சுஜூதிலே நாங்கள் நிற்கின்ற பொழுது ஏன் இப்படி ஒரு படைப்பை படைக்க வேண்டும்? ஒரு எத்தனையோ கோடிக்கணக்கான மலக்குமார்கள் ருக்குவிலே சுஜூதிலே சஜ்தாவிலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கடைசி வரைக்கும் அதுதான் வேலை. அல்லாஹ்வை வணங்குவதற்கு எத்தனையோ மக்கள். அப்போ ஏன் இவனை படைக்கணும்? அப்போ அல்லாஹ் சொன்னான், இன்னி ஆழம் மாலா தாழம். இந்த மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய தன்மை உங்களால் விளங்க முடியாது. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவன் எல்லாம் செய்கிறவன் தான். இருந்தாலும் அவனுக்கு ஒரு சிறப்பு இருக்குதுன்னு சொன்னான். அது என்ன சிறப்பு? எல்லா விதமான தன்மைகளும் பொதியப்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் அடக்கி அவன் சரியாக சீராக அவன் தன்னை வசப்படுத்திக் கொள்கின்ற பொழுது மலக்கை விட அவன் உயர்ந்து விடுகிறான். மலக்கு கோடிக்கணக்கான மலக்குமார்கள் நமக்காக பணிவிடையாளர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மனிதன் பாவம் செய்யக்கூடியவன் தான், எல்லா தன்மையும் பொதிந்தவன் தான். ஆனால் அதை கொஞ்சம் கவனம் செலுத்தி அவன் அதை கட்டுப்படுத்துகின்ற பொழுது அவனுடைய பேணிக்கை, அவனுடைய வீரம் எல்லாம் நல்ல இடங்களில் பயன்பட்டு அவன் உயர்ந்த அந்தஸ்தை பெற்று வருகிறான். இன்றைய காலகட்டத்தில் நாம்
மிகவும் சிந்தித்து வாழ வேண்டிய இந்த காலகட்டத்திலே பாவங்கள் தான் இன்றைக்கு நமக்கு பெரிய ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கின்றது. நன்மைகள் செய்கின்ற மக்கள் இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ரமலானில் எவ்வளோ மக்கள் இரவெல்லாம் நின்று தொழக்கூடியவர்கள், இரவெல்லாம் பயான் கேட்கக்கூடியவர்கள், அதை போன்று நோம்பு காலங்களிலே நோன்பு வைக்கக்கூடியவர்கள், இபாதத்துக்களிலே மனிதர்கள் அதிகம் ஈடுபடுகின்றார்கள். யாரையும் குறை சொல்ல முடியாது. அதே நேரத்தில் எல்லோரும், நான் உள்பட யாராக இருந்தாலும், பாவம் விஷயத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம்? நம்மளை அறியாமலேயே பாவங்களில் நாம் மூழ்கி விடுகின்றோம். பாவம் மிகப்பெரிய ஒரு மோசமான ஒன்று. ஒரு பெரியார் கூறுகின்றார்கள், அல்லாஹ் மூன்றுக்குள் மறைத்து வைத்திருக்கிறான். அதை நீங்கள் தேடி எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ரிலாவை, பொருத்தத்தை நல்ல அமல்களுக்குள் மறைத்து வைத்திருக்கிறான். எனவே எந்த ஒரு சிறிய நல்ல அமலையும் அது சாதாரண அமல் என்ன என்று நீங்கள் நினைத்து விட்டு விடாதீர்கள். அது சிறுசோ பெருசோ, ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் அதை செய்யுங்கள். ஒரு ஆளு கீழே உளுந்து கிடக்காரு, குடிச்சவர், வாயில அசிங்கமா இருக்குது, எல்லோரும் பார்த்துட்டு அவனை திட்டிட்டு போறான். ஒரு ஆள் வந்தார், எத்தனை தடவை இந்த முஸ்லீம் வந்தாள் குடிச்சிட்டு கிடக்கிறவன் களிமா சொல்லியிருப்பான், இப்படி அசிங்கமா கிடக்கான மனசு கேட்கல. உடனே கீழே இறங்கி அவரை நாவை சுத்தப்படுத்தி வாயை சுத்தப்படுத்துறார். அப்போ அல்லாஹ் தஆலா உடனே அவருக்கு ஒரு அசிரியர் வாக்கு கேட்குது, ஏ சகோதரர், நீ எப்படி இந்த மனிதனுடைய வாயை சுத்தப்படுத்தினாய், அதே போல நான் அவருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி விட்டேன். அப்புறம் கொஞ்ச நாளை பார்த்தா அவர் பெரிய வழியாக அந்த மனிதர் மாறிவிடுகிறார். இமாம் அபூதாவுத் அவர்கள் பெரிய ஒரு கிதாப் 6 சிஹாவு சித்தா என்று சொல்வார்கள், ஹதீஸ் கிரந்தங்களை ஒன்றை கோர்வை செய்தவர்கள். போய்கிட்டு இருக்காங்க, ஒரு ஆள் தும்முனார். தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு வண்டியோ ஒரு ஒட்டகமோ வேகமாக அவனு சொல்லுவார், என்னை அங்கே கொண்டு விட்டுருப்பா, ஒரே ஒரு திருகம். உடனே அங்கே கொண்டு விட்ட உடனே இரஹமுக்குமுல்லான்னு சொன்னார். ஒரு சத்தம் வந்தது, அபூதாவுது, ஒரு திருகத்துக்கு சொக்கத்தை வாங்கிட்டீங்க. சின்ன அமல்கள், ஒரு சிறுசு, ஒரு ஆள் ஒரு மூட்டை தூக்க முடியல, தூக்கி விடுங்க, அது பெரிய அமல் என்றல்ல. அவர் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா அவனுடைய வழிபாட்டுக்குள் அவனுடைய ரிலாவை மறைத்து வைத்திருக்கிறான். அவனுடைய கோபத்தை பாவத்துக்குள் மறைத்து வைத்திருக்கிறான். பாவம் அது பாவம் தான், சிறுசோ பெருசோ, இது சின்னதுனா பெருசு தானே அப்படி பார்க்கக்கூடாது. எந்த பாவத்தினால் இறைவனுக்கு கோபம் ஏற்படும்? ஒரு ஆள் ஹதீஸ்ல வருது, நம்ம ரொம்ப ஆச்சரியமான ஹதீஸ் தான், ஹதீஸ்ல வருது. ஒருத்தன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கான், இவன் இப்போ கோபம் வந்துருச்சு. நீ என்னடா எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கு, நீ பாவம் செஞ்சு கடைசி அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டானா அப்படின்னு அந்த ஆள் சொல்லக்கூடாது. பாவியை பார்த்து நம்ம லேசாக நினைச்சிடக்கூடாது. அது அல்லாஹ் தஆலா அவனுக்கு என்ன அருள் வைத்திருப்பான்னு சொல்ல முடியாது. அப்போ அவர் இந்த மாதிரி சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தஜல்லி வந்துருச்சு. அல்லாஹ் தஆலா அவனுடைய கோபம் எந்த நேரத்தில் வரும் சொல்ல முடியாது. உடனே 2 பேரோட ரூஹை எடுத்து வர சொல்லி அல்லாஹ் சொன்னாங்க, நீ யாரை சொல்றதுக்கு மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவன், என்னுடைய சிவத்தை மன்னிக்கிறது, நீ அதை இல்லைன்னு மறக்கிறதுக்கு யார் என்பதாக கூறி அவனை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புகின்றான். ஆகவே மனிதன் எந்த ஒரு சிறிய வார்த்தையா இருந்தாலும் பெருசா இருந்தாலும், பாவமான செயலாக இருந்தால் அது ரொம்ப கவனமாகத்தான் இருக்க வேண்டும். அடிக்கடி நாம் சிந்தித்து செயல்பட்டால்தான் நம்ம ஈரேற்றம் அடைய முடியும். அந்த மாதிரி ஒரு நிலை. இப்போ அல்லாஹ்வுடைய கோபத்தை பாவத்துக்குள் மறைத்து வைத்திருக்கிறான். அதே போன்று அல்லாஹ்வுடைய வலி விலாயத்தை, அதாவது நெருக்கத்தை நல்ல அடியார்களுக்குள் மறைத்து வைத்திருக்கிறான். அவரிடத்தில் நீங்கள் அந்த விலாயத்து உள்ளவர்கள் இருப்பார்கள். எல்லோரையும் ஒன்றுபோல் ஆடைகளை கொண்டோ அல்லது உடல் தோற்றத்தை கொண்டோ நாம் யாரையும் எடை போட்டு விடக்கூடாது. சாதாரணமான மனிதராக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்குள் இருக்கும். ஒரு ஏழையாக இருப்பான், சாதாரணமான துணி உடுத்திருப்பான், பெரிய ஒன்றும் இருக்காது, ஆனால் அவன் அல்லாஹ்வுடைய நேசனாக இருப்பான். எனவே யாரையும், எந்த அடியாரையும்
நாம் கண்ணிய குறைவாக நடத்தி விடக்கூடாது, கண்ணியத்தோடு நடத்த வேண்டும். இதை சொல்லுகின்ற பொழுது எழுதுகின்றார், ஒரு நாய் சம்பவம் எல்லாத்துக்கும் பிரபலமானதான். அந்த நாய்க்கு ஒரு விபச்சாரி சொன்னதை அதை தண்ணி கொடுத்தனால மனுஷன். அப்போ அல்லாஹ்வுடைய அடியார்களில் யாரையுமே நம்ம லேசாக நினைச்சிடக்கூடாது, ஒன்றும் சொல்லிடக்கூடாது. அல்லாஹ்தால அவருக்குள் ஏதாவது ஒரு சுபத்தை வச்சிருக்கோம். அப்போ ஆக பாவம் என்பது இன்றைக்கு ரொம்ப பெரிய ஒரு சவாலாகத்தான் நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளோ நாம் ஹதீதுகள் ஆயத்துக்கள் எல்லாம் இருந்தாலும், எவ்வளோ இபாதத்து செய்தாலும் பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் மனிதர்களுக்கு ரொம்ப அரிதுதான். பாவம் என்றால் நாம் என்ன, நம்ம விபச்சாரமாக செய்கிறோம், நம்ம இப்படியா செய்கிறோம், அப்படியே செய்கிறோம், வட்டியாக வாங்குகிறோம், நம்ம ஒன்றும் இல்லையா அப்படி நினைக்கிறோம். ஆனால் அப்படி ஒரு போகிறோம், ஒரு பெண் கண்ணில் படுறாங்க, இச்சையோடு பார்ப்பது ஹராம் என்றாலும் அந்த கண்ணை தாழ்த்தும்படி அல்லாஹ் சொல்கிறான், கண்ணை தாழ்த்தும்படி சொல்கிறான். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதை மாதிரி நம்மளை அறியாமலேயோ எல்லாரையும் பற்றி பேசுகிறோம், எல்லாரும் பேசுகிறோம், யாருமே விதிவிலக்கு இல்லை. அல் கீபத்து அஷத்தும் இந்த சீனா, கீபத்து அதாவது புறம் என்பது விபச்சாரத்தை விட கடினமானது. சஹாபாக்கள் கேட்டான், அது எப்படி, அது யாரை சொல்லலாம், விபச்சாரம் எவ்வளவு பெரிய குற்றம், அடிச்சு கொள்ளுன்னு இருக்குதவன. அப்ப சொன்னாங்க, ஆமா விபச்சாரம் செய்தவன் இந்த பாவம் நினைச்சுறான், தௌபா செய்வான். ஆனா இவன் அவன்கிட்ட உள்ளதைத்தான் நம்ம பேசுறோம் அப்படின்னு நமக்கு நாம ஒரு சமாதானம் சொல்றோம். ஒரு ஆள் கேட்காரு, உள்ளதை பேசணும் போறோமா? இப்ப ரசூலா சொல்றாங்க, உள்ளதை பேசினா தான் போறோம், இல்லாத பேசினா இட்டுக்கட்டு. எந்த சபை இன்றைக்கு அதை விட்டு நீங்கதாக நாம் பார்க்க முடியாது. இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு ஆள் ஒரு ஜிஹாதுல ஒரு ஒட்டகத்துடைய மூக்கெல்லாம் கயிற மறைச்சி வச்சுட்டார். ஒட்டகத்துடைய மூக்கெல்லாம் கயிறு என்னத்துக்காகும்? அதன் மூலமா அவர் நரகத்துக்கு போயிடுவார் அப்படி செல்லால் சொல்றோம். ஒரு சின்ன பொருள் தான், ஆனா அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கு தெரியுமா சகோதரர்? நம்ம அதை மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நாம் நினைக்கிறோம். ஒரு ஆளுடைய பொருளை வாங்குறோம், உபயோகப்படுத்திட்டு நம்ம அப்படியே போட்டு விட்டுறோம் அல்லது மறந்து விடுறோம், நமக்கு தெரியாது. இப்படி இன்றைக்கு நாம் சின்ன விஷயங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட எல்லாருமே மாட்டி இருக்கின்றோம். ஆகவே இதற்கெல்லாம் விடை என்ன? அப்போ விடை இல்லையா? இருக்கு. அல்லாஹு தாலா மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக இருக்கின்றார், பாவம் செய்வார்கள். ஆனால் அந்த பாவிகளிலே சிறந்தவர்கள் கைருல் ஹத்தாயின் தவ்வாபுன், தௌபா செய்யக்கூடியவர்கள். தௌபா அல்லாஹ்விடத்திலே மன உருகி இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று அந்த தௌபா செய்ய வேண்டும். தௌபா என்பது அது பரிபூர்ணமாக செய்ய வேண்டும். யாருடைய பணம் எடுத்திருந்தால் கொடுத்து விட வேண்டும். எந்தெந்த விதத்தில் நாம் செய்திருந்தாலும் அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். தொழுகையில அல்லாஹ்வுக்கு நாம் நிறைய நாள் தொழாம விட்டுட்டோம், ஆனால் முடிஞ்ச வரைக்கும் தொழுதுகிட்டே இருக்கணும். நோன்பு வைக்காம விட்டுட்டோம், முடிஞ்ச வரைக்கும் நசினால் நோன்பு வச்சு நம்ம நிறைவேற்றணும். ஜக்காத்து கொடுக்காம விட்டுட்டோம், விடணும், அதை செய்யணும். இதே மாதிரி பிறரை பேசியிருக்கோம், ஒரு ஹக்கை எடுத்திருக்கோம், நமக்கே நல்லா தெரியுது நம்மளால அவன் மனம் புண்பட்டிருக்கான், அவன்கிட்ட போய் நம்ம அதை சமாதானப்படுத்துவதற்கு சிந்திக்கக்கூடாது. யாராக இருந்தாலும், அந்த ஒரு சிறிய காஃபிராக இருந்தாலும் அந்நிதம் செய்யப்பட்டவன் கை ஏந்திட்டா அல்லாஹ் அதை அந்த தட்டமாட்டான். அதனால பாவத்தை விட்டும் தௌபா செய்வது என்பது இப்படி பரிபூர்ணமான முறையில் தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா மனிதர்களில் சிறந்தவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே யஹூதி நஸ்ராக்களை பார்த்து சொல்கிறான், தௌபா செஞ்சு மீட்டு வாங்க. காஃபிர்களை பார்த்து சொல்றான், ஃபைன் தாபு அகாமு ஸலாத்த வாத்தவு ஸகாத்த ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன், அவர்கள் தௌபா செய்து தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுத்து வந்து அவங்க சகோதரர்கள். முனாஃபிக்கை பார்த்து சொல்றான், நயவஞ்சர்களை பார்த்து தௌபா செய்ய குர்ஆன்ல வருது. முஷ்ரிக்குகளை பார்த்து சொல்றான், முர்த்தத்து மனமாறவை பார்த்து சொல்றான் தௌபா செய்ய. நம்மளை பார்த்து பல இடத்துல சொல்றான், ஈமான் கொண்டவர்களே தௌபா செய்ய, நீங்க தௌபா செய்ய அவங்களுடைய பாவத்தை நான் நன்மையாக மாற்றி விடுவேன். அப்ப அந்த வாஷி என்பவர் பல தடவை அவருக்கு ஆயத்தி இறங்கிச்சு. ஆனா அவர் ரொம்ப உன்னோருக்கு நிபந்தனை போட்டு இருந்தார்,
அப்புறம் அல்லாஹ் சொல்லிட்டான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வோட ரஹ்மத்தை விட்டு நிராசையாகாத, தௌபா செய். அப்போ அவர் தௌபா செய்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹும் ஏற்றுக்கொண்டான். பெரிய ஒரு சிறந்த மனிதராக அல்லாஹு தஆலா அவரை ஆக்கிவிட்டான். அப்போ தௌபா பெரும்பாவத்தில், சிறிய பாவத்தில் நம்ம சந்தேகமான விஷயங்களை செஞ்சிருந்தா, மக்ரூஹான அருவருக்கப்பட்ட செயலை செஞ்சிருந்தா கூட நாம் தௌபா செய்ய வேண்டும். நம்முடைய தௌபா நிய்யத்து, சுத்தமான நிய்யத்தாக நாம் செய்ய வேண்டும். நம்முடைய கல்வும் நாவும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், சுத்தத்தோடு நாம் செய்ய வேண்டும். அதே போன்று நாம் நல்ல முஸ்தஜாபான நேரங்களில் தௌபா செய்ய, அனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபார். நேரங்களில் உயர்ந்த நேரம் இருக்குது, இடங்களில் உயர்ந்த இடம் இருக்குது. ஹஜ்ஜிக்கு போகிறோம், காபாவில் முக்கியமான இடங்கள் சொல்கிறாங்க, இந்த இடத்துல கபூலாகும். நேரத்தில் சிறந்த நேரம் தஹஜ்ஜுத் நேரம். அஸ்தக்ஃபிருல்லக்கும் ரப்பி, யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகள் சொல்கிறாங்க, எங்கெல்லாம் மன்னிச்சிருங்க, நாங்கள் இப்பெல்லாம் என் சகோதரை கொண்டு போய் கிணத்துல போட்டுட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, கொடுங்க நான் தௌபா செய்கிறேன், உங்களுக்காக பாம்பழிவு கேட்குறேன். அது எந்த நேரம்? தஹஜ்ஜுத் நேரம். அப்போது தஹஜ்ஜுத் நேரத்தில் அல்லாஹு தஆலா ரொம்ப மனிதனுக்கு நெருக்கமாக இருக்கிறான். நல்லடியாருடைய சிஃபத்துக்களில் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், நல்லடியாரை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவர்கள் சஹர் நேரத்தில் தௌபா செய்வார்கள் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ அதனால் தௌபா என்பது ரொம்ப முக்கியமானது. குர்ஆனில் எண்ணற்ற இடத்துல அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்கிறான். ஹஸரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்னார்கள், யா புனைய அவ்விது லிசானக அல்லாஹு மஃபிர்லி. எப்போ பார்த்தாலும் என் மகனே, நீ உன் நாவல அல்லாஹு மஃபிர்லி அல்லாஹு மஃபிர்லி சொல்லிக்கிட்டே இருக்கு. ரொம்ப லேசானது, பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். ஏன் தெரியுமா? அவன் சொல்கிறாங்க, ஃபஇன்ன லில்லாஹி ஸாஅத்தன் லா தருத்து ஃபிஹா ஸாயிர. அதாவது அல்லாஹு தஆலா சில நேரங்கள் இருக்குது, அந்த நேரத்தில் துவாவை உடனே கபூல் செஞ்சிடும். நீ அதாவது அல்லாட்ட அல்லாஹு மஃபிர்லி அல்லாஹு மஃபிர்லி சொல்லிக்கிட்டே இருக்க, ஏதோ ஒரு நேரம் அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்க, ஏதோ ஒரு நேரத்தில் டக்குன்னு நீங்கள் அந்த நேரம் கபூல் ஆகக்கூடிய நேரமாக இருந்தால் அவ்வளோ. முக்கியமாக எனக்கு நான் சொல்கிற இந்த காலத்தில் தஸ்பீஹை கையில் வச்சுக்கிறோம், செல்லை மட்டும் கையில் வைக்கக்கூடாது. சாதாரண ஒரு ஃபோன் நம்ம பார்த்தாலும் அது நம்மளை எங்கே கொண்டு போயிடுது. அரை மணி நேரம் கழிச்சு திரும்பி பார்க்குறோம், ஓ இப்போ நேரம் ஆச்சா. நம்ம கெட்ட விஷயம் பார்க்கல, நல்ல விஷயம்தான், அது தேவையில்லை நமக்கு. பூரா நம்மளை பராக்காக்கக்கூடிய பெரிய விஷயம் என்பது நம்ம பல தடவை எல்லாம் தெரிஞ்சதான் சொல்கிறேன். தஸ்பீஹ் கையில் எப்போதுமே இருப்பது சிறந்தது. ஒரு பெரியார் பெரிய வழியாக ஆகிட்டாராம், அவளே ஆகிட்டார், கையில் தஸ்பீஹ் வச்சுருந்தாராம். சில பேர் நினைக்காங்க, இது எதுக்கு என்ன பைத்தியக்கார போய் தஸ்பீஹ் வச்சுருந்தோம்னு நினைக்க. அப்படி கிடையாது. அப்போ அவர் சொன்னாரா, அவர்கிட்ட கேட்டான ஒருத்தர், ஏப்பா இவ்வளோ பெரிய ஆளாகிட்டிய, இப்போ போய் இந்த தஸ்பீஹை வச்சுருக்கேன். அடே இதுதான்ப்பா இந்த முதல் தரஜா, இதை கொண்டு தான் இந்த அந்தஸ்து நான் பெற்றேன். தஸ்பீஹ் எல்லாருமே வைக்கணும், எல்லாருமே தாண்டி வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், தஸ்பீஹ் வைக்கணும். ஏன் நம்மளை அறியாமலே ஓத சொல்லணும். எத்தனை பெரியார்களை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்துருக்கின்றோம். ஹஸரத்மார்கள் தேவபந்தில் அங்கே இங்கே அப்படிலாம் எல்லாரும் கையில் தஸ்பீஹ். பாடம் நடத்தும்போது கூட அந்த இடைவெளியில் தஸ்பீஹ் செய்யக்கூடிய சையத் அஹமது ஃபாரன்பூரின்னு ஒரு ஹஸரத் இருந்தா, வஃபாத் ஆகிட்டா, பெரிய முஃப்தி. நாங்கள் அப்போ நாங்கள் பெரிய பாடம், அவர் சின்ன பாடம் தான். ஆனால் சும்மா மாரசாவை சுற்றி வருவோம், யாரெல்லாம் பாடம் நடத்த எப்படி நடத்துனாங்க. அவர் தேவபந்து நிறைய நூற்றுக்கணக்கான உஸ்தாதமாக இருக்கும். அப்போ அவரை பார்த்தா இடையிடையில் அந்த தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே பாடத்தை லெக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் கை எப்போவே சொல்லிக்கிட்டு இருங்க. ஏன்னு சொன்னால் ஃபைன்ன லில்லாஹி ஸாஅத்தன், அல்லாஹுக்குன்னு சில நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு துவாவை தட்ட மாட்டாங்க. அதே மாதிரி துவா செய்ய சொல்லுங்கள். நம்ம நினைக்கிறது என்னடா, யாரை பார்த்தா துவா செய்யுங்க, என்ன துவா செய்யுங்க, இதே தான் சொல்கிறதா. ஆனால் உண்மையிலே பார்த்தா, கித்தாபுகளில் பார்த்தா அது சொல்லணும். அப்போ தான் சரி, எல்லாம் சொல்கிறது சரிதான். உண்மையிலே துவா சொல்கிறவங்க நம்ம துவா செய்யணும். துவா செய்யன்னு சொல்கிற தப்பு இல்லைன்னு விளங்கு. உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், நான் உம்ராவுக்கு போகலான்னு நினைக்கிறேன்.
இதை போகிறேன் உம்ராவுக்கு போகிறேன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு வாங்க. யா அஹி லா தன்சினா ஃபீ துஆஇக, ஏ சகோதரனே உன் துவாவில் என்னை மறந்துடாத. ஹஸரத் உமர் சொல்கிறாங்க, என்னை பார்த்து நபி இப்படி சொன்ன உடனே இந்த உலகமே எனக்கு தந்தாலும் கூட என் கல்வி இவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சிருக்காது. நபியுடைய தரஜா என்ன? என்னை பார்த்து சொன்னாங்க, உமரே சகோதரர் உமர்னு கூப்பிடுறேன், யா என் சகோதரனே உன் துவாவில் என்னை மறந்துடாத. இப்போ நல்லவர்கள், பெரியார்கள், நாதாக்கள் நபியே சொல்லியிருக்காங்க, நம்ம என்ன ஒன்றுக்கும் கட்டாயம் சொல்லி ஆகும். அதே போன்று ஹஸரத் உமர் அவர்கள் அல்லாஹு தாலா அந்த சஹாபாக்களுக்கு மறு உலகத்துடைய சிந்தனையை எப்படி கொடுத்துருக்கான் பாருங்க. சின்ன பிள்ளைகள்கிட்ட போய் சொல்லுவாங்களா, எப்பா கூழு கூழு நீங்க சொல்லுங்க, இந்த உமருக்கு மன்னிப்பாயா யாருன்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா? நீங்க எல்லாம் பாவம் செய்யாதவங்க, அதனால நீங்க சொன்னா அல்லாஹ் ஏத்துக்கிடுவான். உமருக்கு மன்னியா அல்லாஹ்னு சொல்லுங்க என்று ஹஸரத் உமர் அவர்கள் சிறிய பிள்ளைகளிடத்துல போய் தங்களுக்காக பாவ மன்னிப்பு தேட சொல்வார்கள். அதே போல் ஹஸரத் அபூ ஹுரைரா அவர்கள் அல்லாஹ் மக்ஃபிர்லி அபீ ஹுரைரா, அபூ ஹுரைராவுக்கு நீ மன்னி அப்படி சொல்லுங்க அப்படி சின்ன பிள்ளைகிட்ட போய் சொல்லி சொல்லுவாங்க. ஒரு பெரிய இமாம் இருந்தார், ஹாஜி ஹவாஜா பாக்கி பில்லா ரஹ்மத்துல்லாஹி. பெரியார்களுக்கு பல நிலைகள் நமக்கோ வருதில்லை. இபாதத்தை செஞ்சுக்கிட்டு திடீர்னு ஜமாத்துக்கு போக மனசு வராது, எதுவுமே ஓத மனசு வராது, ஒரு மாதிரி ஒரு இது ஏற்பட்டுரும். இது கபுசுன்னு சொல்லுவாங்க, பிடிப்பு இப்படி வயிறு சுத்தமாக சில பிடிச்சிக்கிறது இல்லை, மலச்சிக்கல். அது மாதிரி மனச்சிக்கல், எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் வராது. பல நாள் பேரும் குரான் ஓதுக்கு ஒரு இது வராது. இது ஏதோ ஒரு பாவத்தினால் ஏற்படக்கூடியதான். ஆனால் ஒரு பெரியார்கிட்ட இப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி ஏற்படுது. அவன் சொன்னா கவலைப்படாத, நீ நடந்துக்கிட்டே இருக்க, களைச்சி போயிட்ட, ஒரு இடத்துல உட்காந்து திருப்பி நடக்கிறீங்களா, அதை மாதிரி தான் நினச்சிக்கோ. திருப்பி எடு. ஒருத்தர் ரோம் முடிஞ்சோடனே கட்டாயம் தோணு நினைப்பாரு, பல மாதிரி ஜமாத்தோடு தோணு நினைப்பாரு. இப்படி எத்தனை சிந்தனைகள் வரும். அப்புறம் பார்த்தா எல்லாம் படுத்துரும். ஏதாவது பிரச்சனை வரும்போது எல்லாம் கூட போயிடும். திருப்பி கவனம் வரும், சார் நம்ம என்ன இப்படி இருக்கோம், கவலைப்படாதீங்க, திருப்பி அதை செய்ய ஆரம்பிங்க. இப்போ பெரியார்கள் அப்படியே இல்லை. அவருக்கு பாக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் இபாதத்தில் தடை வந்த ஒன்று கவலை வந்துச்சு. என்னடா இது, என்ன பாவம் செய்யும் தெரியலையா அல்லாஹ் எனக்கு. இப்போ அவன் பார்க்குறோம்ல தஹஜ்ஜுத் செல்ல தவறுது, ஏதாவது சின்ன பாவங்கள் இருந்தால் தஹஜ்ஜுத் போயிடும். அப்புறம் அவர் என்ன பண்ணாரா, பக்கத்தில் ஒரு மதரசா, பிள்ளைகள்லாம் குரான் ஓதிட்டு தான் அங்கே போகிறான். வந்தோடனே அந்த பிள்ளைகள்லாம் பெரிய மகான் வந்துட்டாங்கன்னு எல்லாம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. இப்போ இவர் சொன்னாரா, எப்பா தம்பி நல்லா இருப்பப்பா, உட்காருங்கப்பா, நீங்கள் எதே பெரியாள் நினைக்காதீங்க, நானும் உங்களை பெரியாள் நினச்சி வந்திருக்கேன். உங்கள்கிட்ட சொல்லி எனக்காக தௌபா செய்வதற்கு இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுறது நான் வந்திருக்கேன். அதனால் நீங்கள் எழுந்து நின்றது போதும், எனக்காக நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. அல்ல அந்த பிள்ளைகள் பாவ மன்னிப்பு கேட்டாங்க. அப்புறம் மன்னிப்பு கேட்டோன்னே அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு சரியாயிடுச்சு. சகோதரர்களை பாவ மன்னிப்பு இப்போ சொல்கிறாங்க, கேட்க சொல்லுங்க, எல்லாரும் பெரியவர்கள் தான். பள்ளியாசல் உட்கார்ந்தாலுமே மலக்குமார் நமக்கு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் மக்ஃபிரு அல்லாஹ் இவருக்கு மன்னிப்பாயா. பள்ளியாசல் உட்காருவதே அல்லாஹ் அக்பர், எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒன்று பெரிய ஓதலை, உங்களுக்கு மலக்குமார் ஓதுறாரு, ஆனால் ஒதுவோடு இருக்கணும். இங்கே உட்காந்து பக்கத்தாண்டு பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அது இன்ட்ரெஸ்டாக போயிடும், டைமே போகிறது ரொம்ப கவலை. எல்லா இடத்துலையும் சைத்தான் கரெக்டாக உட்காந்துடும். நீங்கள் அப்போ தான் குரான் திருப்பீங்க, டக்கான ஒரு செல்லு அடிக்கும், தூக்கி வச்சு அவ்வளோதான். எல்லாத்துலேயுமே ஒரு சிக்கல் இருக்குது. அது ஹலக்கல் இன்சான ஃபீ கபத், மனிதனையே ஒரு சிக்கலில் தான் படைச்சு நல்லா சொல்லு. அப்போது ஒரு சிந்தனையோடு தான் போக வேண்டும். அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறாங்க, அதாவது எப்படி தௌபா செய்கிறது, தௌபா பற்றி நிறைய அல்லாஹ் ஆயிசோம். நஃபிலான தொழுகைகள் தொழுது தௌபா கேளுங்க. அதே போன்று நோன்பு வச்சுட்டா நோன்பு தொடக்கும்போது அல்லாஹ்ட்ட தௌபா கேளுங்க. அதே மாதிரி சதகா தான தர்மங்கள் செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏன்னு சொன்னால் அது அல்லாஹ்வுடைய கோபத்தை தர்மம் அணைக்கக்கூடியதாக இருக்கின்றது. திக்ரு செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட தௌபா கேளுங்க. இதெல்லாம் பெரியார் ஒரு வகுத்து நமக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு முக்கியமான காரணம். சரி, ஒரு ஆள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார், யார் ரசூலல்லாஹ் நான் பாவம் செஞ்சுட்டேன். அப்படியா, உனக்கு அம்மா இருக்காங்களா? இல்லை.
சின்னம்மா இருக்காங்களா? இருக்காங்க. உங்க சின்னம்மானுக்கு நன்மை செய்யுங்க, உபகாரம் பண்ணுங்க, அல்லாஹ் உன்னை மன்னிச்சிருவான். இன்னல் அல் பிர் வஸ்ஸிலத், உபகாரம் செய்வது, சொந்தத்தை ஆதரிப்பது பாவத்தை நீக்கிவிடும். இப்படியெல்லாம் தௌபாவுடைய முறைகள் ஹதீஸ்ல குர்ஆன் நமக்கு சொல்லப்படுகிறது. ஏன் நம்ம எப்படியாவது அதே மாதிரி சொல்றாங்க, முசீபத்துக்கள், கஷ்டங்கள், குடும்ப கஷ்டம், வியாபாரத்தில் கஷ்டம், இப்போ எல்லாத்தையும் சொல்லாதீங்க, அல்லாஹ்ட்ட சொல்லுங்க. அல்லாஹ் அதைத்தான் பிரியப்படுறான். எப்படி ஒரு புள்ள நஜீஸில் இருக்குது, அப்போ அந்த பிள்ளை வந்து அம்மா கழுவுறான், ஓடு அழுவுது, ஏன் இப்படி போட்டு அதை பேஜார் பண்ணுற அப்படின்னு நம்ம சிலர் கத்துறோம். அங்கே உங்களுக்கு தெரியாதுங்க, அது நஜீஸில் பட்டுருச்சு அது. அல்லது அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு ஈஸியாக சோப்பு குளிக்க வைக்கிறோம், சோப்பு தைக்கிறோம், முகத்தில் சேவச்சா ஓடு கத்துன்னு அழுவுது. உங்களுக்கு வரக்கூடிய முசீபத்துக்கள் தாய் தன் பிள்ளைய மேலே தண்ணி ஊற்றுற மாதிரி, முகத்தை கழுவுற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. என்னை போட்டு இப்படி படுத்துறானே, எனக்கு நான் தான் கிடைச்சேன்னா அல்லாவுக்கு, நான் தொழலையா, அது செய்யலையா, சில பேர் சொல்லுவோம். ஆனால் அப்படி இல்லைப்பா, ஒன்று அறியாத சில பாவம் ஒன்று இருக்குது, ஒன்று அவன் இதை கொண்டு சுத்தப்படுத்துகிறான். நீ விளங்காமையா போய் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க, பொறுமை செய், அல்லாஹ்வுக்கு பிரியமான. இப்படியெல்லாம் தௌபாவுடைய ஏகப்பட்ட விஷயங்களை பெரியாரை எழுதி காட்டுகிறார். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அந்த நசீபை தருவானாக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நமக்கு தருவானாக, பாவங்களில் மிக உஷாராக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நசீபை தருவானாக. நம்முடைய பாவங்கள் இந்த உலகத்திலே நம்ம அதுக்கெல்லாம் எல்லாம் சரி செய்து செல்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் தருவானாக. வாபிர் தாவா அல்ஹம்துலில்லாஹ்.